ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாடலில் ஒரு ஃபேமிலி பைக்குன்னு சொல்லலாம் இதை. ஒரு 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான வெஹிக்கிள்னு சொல்லலாம் அவங்களுக்கு, அல்லது ஒரு கனவு வெஹிக்கிள்னு சொல்லலாம் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பல்சராக இருந்துச்சுங்க. அது அப்படியே காலப்போக்கில் வந்து அப்பாச்சியாக மாறிச்சு. அதுக்கப்புறமேலு அது அந்த இடத்த சூப்பராக பிடிச்சதுன்னா எஃப்இசட் சீரிஸ் தாங்க உங்களுக்கு. யமஹாவோட எஃப்இசட் சீரிஸ் தான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 2008 லான்ச் ஆனதுலேருந்து ஒரு 10 வருஷம் வந்து அதுதாங்க கொடியேறி பறந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் நிறைய வெஹிக்கிள் வந்துருச்சு உங்களுக்கு. பட் அவங்க இப்போ எஃப்இசட் சீரிஸில் ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள் விட்டுருக்காங்க உங்களுக்கு. 2025 அது என்னென்ன அப்டேட்டோட வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹைப்ரிட் டெக்னாலஜி அப்படின்னாக்கா நீ பெருசாக நினச்சிக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு வெஹிக்கிளில் வந்து ஆர்டினரி ஒரு வெஹிக்கிள் என்ன இருக்குனாக்கா, வண்டி ஆன் பண்ணாக்கா செல்ஃப் மோட்டரும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு, டைனமும் இருக்கும் உங்களுக்கு. இந்த 2 விஷயமும் வந்து வண்டிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது 2த்தையும் எடுத்துட்டு தான் ஒரே மோட்டராக வச்சுருக்காங்க இந்த வெஹிக்கிளை. ஓகேங்களா? அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து இன்ஜின் ஸ்மூத்னஸ் கொடுக்கும். அது வந்து சத்தவே தான் ஸ்டார்ட் ஆகும், சைலண்ட் ஸ்டார்ட் சொல்லுவாங்க உங்களுக்கு. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வண்டி ஃபஸ்ட்டு சாப்பிட்ற இனிஷியல் பிக்கப் கொடுக்கும் உங்களுக்கு. இது போல் விஷயங்கள் தான் இது பண்ணும் உங்களுக்கு. இதான் ஹைப்ரிட் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு. இது பேட்டரி ரன் ஆகாதுங்க. இது ஹைப்ரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்ஜினுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் தாங்க உங்களுக்கு. ஓகேங்க, இந்த எஃப்இசட் 4ல் அதாவது வெர்ஷன் 4ல் என்ன மாற்றிருக்காங்க அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் போல் ஃப்ரண்ட்லேயே ஆரம்பிப்போம் நம்ம. ஃப்ரண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஹெட்லைட் வந்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹெட்லைட் போட்டு காட்டுறேன். ஹெட்லைட் வந்து டிம் பண்ணுறோம், பிரைட் பண்ணுறோம் உங்களுக்கு பாருங்கள். சரிங்களா? அதே போல் இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த வெர்ஷன் 4ல் சூப்பரான அப்டேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு பெட்ரோல் டேங்கோட ஃபேரிங்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நான் இண்டிகேட்டர் போடுற பாருங்க. இது செம அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கில் வந்து ஒரு 3 தான் பிரிக்கலாம் நமக்கு. வந்து கம்ஃபர்ட்டு, ஸ்டைலு, டெக்னாலஜி அப்படிங்களா நமக்கு இதில். சரி, அதே போல் என் ஃப்ரண்ட்டில் வந்து பேனோ பிளாக்ல இருக்குங்க. இது யமஹாவோட சிம்பல்ஸோடு இருக்குது. நம்பர் பிளேட் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. வாங்க நம்ம டெய்லாம் பார்ப்போம். நம்ம டெய்லாம் போட்டு டெய்லாம் எல்இடி தான் உங்களுக்கு. இண்டிகேட்டர் போடுறேன். இப்போ ஹசார் லேம்ப் போடுறேன் பாருங்க. ஹசார் லேம்ப் போட்டோம் அப்படின்னாக்கா 4 பக்கம் லைட் எரியும் உங்களுக்கு. இது 4 இண்டிகேட்டர் லைட் எரியும் உங்களுக்கு. 4 இண்டிகேட்டர் லைட் எரியும். ஓகே, வாங்க இப்போ நம்ம ஹேண்டில் பார் பொசிஷன் பார்ப்போம். நம்ம ஹேண்டில் பாரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஹேண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் இங்கே வந்து ஹில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வெஹிக்கிள் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து இன்ஜின் ஆன் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் சுவிட்சுங்க. இது ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு ஒரு டிராஃபிக்கில் இருக்கோம் நம்ம அப்படின்னாக்கா, நம்ம டிராஃபிக்கில் நிற்கிறோம், நமக்கு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஐடில் மோட் போய்டும் உங்களுக்கு. ஐடில் மோட் போயிடுச்சுன்னா வண்டி ஆஃப் ஆகிடுங்க உங்களுக்கு. வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் திரும்பியும் வண்டியை வந்து ஆன் பண்ணணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு. கிளச்சையும் ஆக்சிடென்ட் கொடுத்தா போதுமானது உங்களுக்கு. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து பெட்டர் மைலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹசார் லேம்ப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹசார் லேம்ப் போட்டு பார்த்தோம் நம்ம. ஹசார் லேம்ப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிம் பண்ணுறது, பிரைட் பண்ணுறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஎஃப்டி டிஸ்பிளேக்குள்ள நமக்கு எல்லா கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நம்ம பாப்போட்டிவ் டிஸ்பிளே பார்ப்போம் நம்ம. அதோட கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் வந்து போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே போல் ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹாரன் நல்லாவே இருக்குது, செம்ம எஃபெக்டாக ஹாரன் சொல்லலாம் நமக்கு. கீயை பொறுத்த வரைக்கும் கீ வந்து இந்த பெட்ரோல் டேங்க்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த கீயோட ஆப்ரேஷன் இங்கே பெட்ரோல் டேங்க்லேயே கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் டேங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 13 லிட்டர் கொண்ட கெப்பாசிட்டி கொண்ட பெட்ரோல் டேங்க் தான் உங்களுக்கு. இப்போ இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே பற்றி பேசுவோம் நம்ம. இதில் வந்து ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேல 2 விதமாக தீம் இருக்குங்க உங்களுக்கு. என்ன அப்படின்னாக்கா, இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு வெளிச்சத்தில் ஓட்டுறோம், அதாவது பகலில் ஓட்டுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தீமாக வச்சுக்கலாம் உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் நைட்டு ஓட்டுறீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு தீம் இருக்குது உங்களுக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு. அதே போல் இதில் ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. இதில் டர்ன் பை டர்ன் நேவிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதை ப்ரெஸ் பண்ணால் போதும் நமக்கு. இப்போ நேவிகேட்டர் பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் டிசிஎஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு டிசிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம் நமக்கு. மியூசிக் இருக்குது. இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு. இது எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒய் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகேவா, அதில் போய் கனெக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு. இதில் வெதர் எவ்வளோ வெதர் இருக்குது இப்போ அது போல் விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம் நமக்கு. இது வந்து ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொள்ள வெஹிக்கிள் தான் இது. அது ஏபிஎஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் இது 790 சீட் ஹைட் தான் உங்களுக்கு. இது நம்ம இப்போ உட்காந்து பார்ப்போம் நம்ம. இதை சீட் ஹைட்டில் இந்த சீட் ஹைட் வந்து 790 சீட் ஹைட் இருக்காது. 790 அப்படிங்கிறது வந்து
என் ஹைட் வந்து ஒரு 5.2 5.3 இருப்பேன் நான். எனக்கு கொஞ்சம் டோ வந்து ஃபுல்லாக கீழே வைக்க முடியாது. நான் ஒரு காலை வைக்கணும்னாக்கா நான் நல்லா ஃப்ரீயாக வைக்க முடியாதனால என்னால் 2 காலம் உணவுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு 150cc இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டு தான் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா 790 அப்படிங்கிறது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். ஒரு 780 போட்டு தான் கூட பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அதே போல் இந்த வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 138 கிலோங்க இது வெயிட் ஒன்றும் பெரிய அளவுக்கு வெயிட் கிடையாது உங்களுக்கு. பெரிய விளக்க இன்னும் இம்பாக்ட் பண்ணலாம் உங்களை. அதே போல் சீட்டி பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப காம்பாக்டாக தான் இருக்குது சொல்லலாம் உங்களுக்கு. பாருங்கள், சீட்டி மோஷன் நல்லாவே இருக்குங்க அது. இதில் என்ன சொல்ல, ஒரு ஃபேமிலி பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து ஒன்றும் அக்ரெசிவான பைக் ஓட்டுற மாதிரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரிலாம் இல்லை. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாடலில் ஒரு ஃபேமிலி பைக்னு சொல்லலாம் இதை. அதே போல் பினியனை பொறுத்த வரைக்கும், பினியன் சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு சொல்லுவேன் நான். சீட் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் நமக்கு. நீங்கள் கண்டிப்பாக வாங்கினாக்க சீட் கவர் போட்டுக்கிட்டீங்க. உங்களுக்கு பினியன் பொறுத்த வரைக்கும் பினியன் நல்லா உட்காரலாங்க உங்களுக்கு. இதில் ஒரு ஃபேமிலியில் வந்து லேடிஸ் உட்காராங்க அப்படின்னா கூட இந்த வெஹிக்கிள் சூப்பராக இருக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு. முதல்ல நீங்கள் வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஃபேமிலிக்காக எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் மிஸ்ஸஸோ அல்லது உங்கள் அம்மாவோ உட்கார வச்சு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்க நீங்கள். இந்த சைட் ஃபேரிங் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே பெட்ரோல் டேங்க் கீழே கொடுத்துருக்காங்க. சைட் ஃபேரிங் நல்லா இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதே போல் இன்ஜின் கவுல் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 வேறு சொல்கிறாங்க உங்களுக்கு. எஃப்சி, எஃப்சிஎஸ் அண்ட் எஃப்சிஎஸ் ஹைப்ரிட் சொல்கிறாங்க. மொத்தம் 3 வேரியன்ட் வருது உங்களுக்கு. இப்போ நம்மள்ட்ட இருக்க ஹைப்ரிட் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 2 கலர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ளூ கலர் ஒன்று, இது இல்லாமல் கிரே கலர் ஒன்று. அதே போல் எஃப்சிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் 4 கலர் அவைலபிளாக இருக்காங்க. என்னென்ன கலர் அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்துக்க நீங்கள். இது எக்ஸாஸ்ட் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஸ்கேன் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வாங்க எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்போம் நம்ம. எமஹாவோட பீட்டு சூப்பராக இருக்குது உங்களுக்கு. எமஹாவோட பீட் எப்பொழுதுமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுலேயும் இது பீட் சூப்பராக இருக்குது சொல்லலாம். வாங்க இப்போ நம்ம வீல், பிரேக், சஸ்பென்ஸ் பற்றி பேசுவோம் நம்ம. டயரை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து ஃப்ரண்ட்டில் 100/80யும் ரியரை பொறுத்த வரைக்கும் 140/60யும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே R70 கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொண்ட பிரேக் தான் உங்களுக்கு. இதில் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 280mm டிஸ்க்கும், ரியரை பொறுத்த வரைக்கும் 220mm டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப் சஸ்பென்ஷனும், ரியரை பொறுத்த வரைக்கும் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் இது அலாய் வீல் கொண்ட வெஹிக்கிள் தான் இது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இது வந்து 149cc கொண்ட வெஹிக்கிள் தான் இது உங்களுக்கு. இது டார்க்கை பொறுத்த வரைக்கும் 13.3 Nm கொண்ட டார்க் தான் இது உங்களுக்கு. ஹார்ஸ் பவர் பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து 12.4 PS ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் ஓகேங்க, நம்ம வெஹிக்கிள் ஓரளவு பார்த்தாச்சு நமக்கு. வாங்க இப்போ வெஹிக்கிள் ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்த்துட்டு பாக்கி எல்லா விஷயம் பேசுவோம் நமக்கு உங்களுக்கு. ஸோ ஓகேங்க, வாங்க இப்போ நம்ம ரைடு கிளம்புவோம். நம்ம ஆன் பண்ணோம்னா சூப்பராக இருப்பாங்க யமஹா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்பிஎம் ப்ளேஸ் ஆகுது உங்களுக்கு. இந்த இனிஷியல் ஸ்டார்ட் சொல்லலாம் உங்களுக்கு. இனிஷியல் வந்து கொஞ்சம் பிக்கப் எடுத்துக்க கொடுத்தீங்க உங்களுக்கு. அதான் அந்த ஹைப்ரிடோட வேலை உங்களுக்கு. நல்லா இருக்கு பாருங்க பிக்கப். கார்னு மட்டும் சூப்பரான வெஹிக்கிள்ங்க அது உங்களுக்கு. பிரேக்கை வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் உள்ள வெஹிக்கிள் தான் அது. ஓகே, அப்படியே பிரேக் அடிக்கலாம். சூப்பராக இருக்கும் பிரேக். படிக்க மாட்டாங்க. பிரேக் நல்லா இருக்கு உங்களுக்கு. பிரேக் எஃபிஷியன்சி சூப்பராக இருக்கு. டிரைவிங் பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதாவது வெயிட் வந்து 138 கிலோ தான் உங்களுக்கு. அதனால வந்து இப்போ வெயிட் பெருசாக ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு. இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கு உங்களுக்கு. இந்த சமயத்தில் வந்து பாருங்க உங்களுக்கு எவ்வளோ கிளியராக இருக்கு விஷயம் உங்களுக்கு டிஸ்பிளே. சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப் சஸ்பென்ஷன், ரியரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. இன்ஜின் நல்லா ஸ்மூத்னஸாக இருக்குது இன்ஜின் நமக்கு. சஸ்பென்ஷன் பொறுத்த அப்படியே கூட நான் வரேன் நல்லா இருக்கும். ஓவராலாக எனக்கு வந்து சஸ்பென்ஷன் பிடிச்சிருக்கு. எனக்கு பிரேக் நல்லா இருக்குது. எனக்கு ரைடிங் பொசிஷன் நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த வெஹிக்கிளை. இப்போ உங்கள் ஒய்ஃபோ இல்லை அம்மாவோ குறைச்சி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அப்படி பண்ணுங்கள். நல்லா இருக்குங்க. ரெண்டு பேரும் நல்லா கப்பலாக போகலாம் அவங்க. ஓகேங்க, ஓவராலாக வந்து பிரேக் பார்த்தா சஸ்பென்ஷன் பார்த்தாச்சு நமக்கு. நான் அப்படியே வண்டி வந்துட்டு நியூட்ரலில் போடுறேன் நான் உங்களுக்கு. எனக்கு ஒரு கால் வச்சுக்கங்களேன். ரைடு ஸ்டாப் எப்போ ஒரு கால் சொல்கிறதுக்காக எடுத்து நின்றுச்சுங்க. பா செம்மங்க, சூப்பராக இருக்குங்க. அவங்க இன்றைக்கி நமக்கு வெஹிக்கிள் ரிவ்யூக்காக கொடுத்தது சன் யமஹா தாங்க. அவங்களோட கான்டாக்ட் கீழே கொடுக்குறவங்களுக்கு அவங்கள்ட்ட டெஸ்ட் வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யமஹா வெஹிக்கிளோ அல்லது வேறு எதாவது வெஹிக்கிள் பார்க்கறதா சரி அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தஞ்சாவூர் சுற்றி உள்ள பகுதியாக அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க டீட்டெயில் கேட்டுங்க அவங்களுக்கு. அதே போல் நம்ம வீடு எடுத்துகிட்டு கடை வந்து லீரிவி ரெசார்ட். இது வந்து மாரியவங்கல் பைபாஸில் இருக்குது. மாரியவங்கல் திருச்சி பைபாஸில் இருக்குது. இங்கே வந்து உங்கள் ஃபேமிலியோட ஃபங்க்ஷன் அல்லது உங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இது போல் ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு இது எல்லாமே இருக்குதுங்க. அவங்க கான்டாக்ட் கொடுக்குறவங்க அவங்க கான்டாக்ட் பண்ணிங்க. நீங்கள் இப்போ நம்ம ஓவரால் ஓட்டி பார்த்தாச்சு நமக்கு வந்து பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக சொல்லலாம் உங்களுக்கு. பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். பட் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் இது 280 டிஸ்க்குங்கனால பிரேக் நல்லாவே இருக்குது உங்களுக்கு.
சஸ்பென்சர் மோனோஷாக் சஸ்பென்ஸ் தாங்க. சஸ்பென்ஸ் சூப்பராகவே சொல்லலாம் உங்களுக்கு. சஸ்பென்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு ஓட்டுற வரைக்கும் எனக்கு. ஓகேங்க. அடுத்த மெயினான விஷயம் தான் உங்களுக்கு மைலேஜுங்க. மைலேஜை பொறுத்தவரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து 45 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் தரும் அப்படி எதிர்பார்க்குறோம் நமக்கு. இல்லை உங்கள்கிட்ட எஃப்எஸ்எட் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க நீங்கள் எனக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் ப்ரைஸுங்க. ப்ரைஸை பொறுத்தவரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து 2024 மாடல் காட்டிலும் 2025 மாடலில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 விலை ஏறிக்குங்கிறாங்க உங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் நம்மள்ட்ட இருக்க இந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,77,000 வருதுங்க உங்களுக்கு. நீங்கள் ஒரு 150cc ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் பாருங்க உங்களுக்கு. அதே போல் இந்த வெஹிக்கிள் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த வெஹிக்கிளோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிங்க நீங்கள் உங்களுக்கு. அதே போல் வேறு எந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் கண்டிப்பாக வெஹிக்கிள் வீடியோ போடணும். அதுலேயே உங்களோட விடைபெறுவது உங்கள் பேட்ரிக்.